السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 2வது இரவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது, இந்த மாதத்தை சிறப்பூட்டக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அதுதான் நம் உயிரில் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இறப்பு, இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதத்துடைய சிறப்புகளை மென்மேலும் கூட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து, அவர்களுடைய பெயரை முன்னிறுத்தி பல போட்டி நிகழ்ச்சிகள், பாடசாலை மட்டங்கள் ஏற்படுத்தப்படுவது, மஸ்ஜிதுகளில் அவர்களுடைய ஷமாயில்கள், நேர்முக வர்ணனைகள் மக்கள் மயப்படுத்தப்படுவது, இப்படியாக நாடளாவிய உலகளாவிய ரீதியிலே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, அவர்களுடைய நேர்முக வர்ணனைகள், அவர்களுடைய சீராக்களை மக்கள் படிக்க வேண்டும், நபியவர்களுடைய கண்ணியத்தை உள்ளத்தால் உணர்ந்து அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான நோக்கத்திலே தான் இப்படியான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மஸ்ஜிதிலும் கடந்த வருடத்தை போன்று இவ்வருடமும் தொடர்ச்சியாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய ஆரம்ப அந்த 12 தினங்களிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷமாயிதுகளை மக்கள் பயப்படுத்துவோம் என்ற அந்த தொடரிலே, அந்த தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 12 நாட்கள் நம்முடைய நிகழ்ச்சி நடைபெறும். எனவே இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்களை படித்து, அவர்களை உளப்பூர்வமாக நேசித்து, அவர்களுடைய சுன்னாக்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பொறுத்தவரையிலே சஹாபாக்கள் ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஹதரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய, யானை வருடம் என்று சொல்லப்படக்கூடிய கஅபாவை இடிப்பதற்காக, அதை தகர்த்தெறிவதற்காக யமனுடைய பிரதேசத்திலிருந்து அபுருஹா அல் அஷ்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளன், ஒரு மன்னன் யானை படையோடு வந்து அந்த காபாவை அழிக்க முற்பட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபாபில் என்று சொல்லுகிற சிறிய பறவைகளுடைய அந்த கால்களிலே நெருப்பு கற்களை மூலமாக அந்த மிக பிரமாண்டமான பாரிய யானை படையை அழித்தொழித்த அந்த வரலாறு நடைபெற்ற அந்த வருடத்திலே தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த நாள் நபிகளாருடைய பிறப்பு அது திங்கட்கிழமையுடைய நாளிலே தான் இருந்தது. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வரை 12வது நாள் தான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே அவதரித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த திங்கட்கிழமை நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா பல முக்கியமான நிகழ்வுகளை இந்த நாளிலே ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த ஹதீஸிலே 2 சஹாபாக்களும் குறிப்பிடுகிறார்கள், திங்கட்கிழமையுடைய நாள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே பிறந்தார்கள். வஃபீஹி உரிஜ பிஹி இலஸ் ஸமா, மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக யாத்திரை திங்கட்கிழமையுடைய நாளிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய வானலோகத்தின் பக்கம் அழைத்தது திங்கட்கிழமையுடைய நாளில். அது மாத்திரமல்ல, மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையுடைய நாளில். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற வஃபாத்தாகிய அந்த மிக கவலையான, முழு உலகத்துக்குமே முழு உம்மத்துக்குமே கவலையான ஒரு நிகழ்வு நடைபெற்றது திங்கட்கிழமையுடைய நாள் என்பதாக அந்த சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய இன்னுமொரு ரிவாயத்திலே, இன்னுமொரு அறிவிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையுடைய நாளிலே தான் பிறந்தார்கள். இந்த திங்கட்கிழமையுடைய நாளிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத் என்று சொல்லுகிற நபித்துவத்தை கொடுத்து நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திங்கட்கிழமையுடைய நாளில் கஅபாவிலே ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை உயர்த்தி வைப்பதற்கான அந்த நிகழ்வு, அந்த தெரிவு நடைபெற்று அந்த ஹஜருல் அஸ்வத் தூக்கி வைக்கப்பட்டதும் அது திங்கட்கிழமையுடைய நாள் என்பதாக ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
அது மாத்திரமல்ல, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திங்கட்கிழமையுடைய நாளில் நோன்பு நோட்பது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், "ذاك يوم ولدت فيه." இந்த திங்கட்கிழமையுடைய நாள் என்பது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை இந்த உலகத்திலே பிறப்பதற்கு காரணமாக ஆக்கிய, அதாவது இந்த உலகத்திலே நான் பிறந்த ஒரு முக்கியமான நாள். வயோம புஇஸ்த், நான் நபியாக அனுப்பப்பட்ட நாள் இந்த திங்கட்கிழமையுடைய நாள். அவ் உன்சில அலைய ஃபீஹ், அல்லது எனக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நாள் திங்கட்கிழமையுடைய நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படுகிற யானை ஆண்டு என்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்வு நடைபெற்ற அந்த வருடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். சரி, எப்படி இருந்தாலும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படுகின்ற யானை வருடம், அந்த நிகழ்வு நடைபெற்ற அந்த ஆண்டிலே ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஅப் அபீ தாலிப் என்று சொல்லுகிற அந்த பள்ளத்தாக்கிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். இன்று அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஏறத்தாழ ஒரு 300 மீட்டர் தூரத்திலே அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த இடம் இருக்கிறது. தற்போது அதிலே மக்தபத்து மக்கத்தல் முக்கர்ரமா, மக்கா முக்கர்ரமாவுடைய லைப்ரரி என்று ஒரு போர்டும் போடப்பட்டிருக்கிறது. உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள் கட்டாயம் அந்த இடங்களை பார்வையிடுவார்கள். அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வழிகாட்டிகளாக வரக்கூடிய உலமாக்கள், அந்த சவல்சை சார்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஹாஜிகளை கொண்டு போய் இந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த அடையாளத்தையும் எமக்கு காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த அந்த நாளிலே உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஆச்சரியமான நிகழ்வுகளை நடைபெறச் செய்தார். அல்லாமா அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கிதாப் இருக்கிறது, தலாயிலுன் நுபுவா, நபித்துவத்துடைய அடையாளங்கள். நான் நினைக்கிறேன் பல நூற்றுக்கணக்கான அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தூதர், ஒரு ரசூல் என்பதை அறிவிக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அபூ நுஐம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த தலாயிலுன் நுபுவா என்ற அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஃபாத்திமா பின்த் அப்துல்லா என்று சொல்லுகின்ற ஒரு பெண்மணியின் வாயிலாக ஒரு அறிவிப்பை பதிவு செய்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த வீட்டிலே ஆமினா அவர்களோடு நானும் இருந்தேன். அந்த வீட்டிலே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு நடைபெறுகிற அந்த சந்தர்ப்பத்திலே ஹதின் தல நூரா, அந்த வீடு முழுக்க நூர் என்று சொல்லுகின்ற பிரகாசத்தினால் அந்த வீடு முழுக்க நிரம்பி இருந்தது. அந்த காட்சியை நான் கண்டேன். இரண்டாவது அந்த பெண்மணி சொல்கிறார், வரைத்து நுஜூம தத்னு ஹத்தா வனந்து அன்னஹா சதகவ் அலைய. நட்சத்திரங்கள் எல்லாம், வானிலே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே பூமியை நோக்கி கீழிறங்கி வரக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன். எந்தளவு தூரம் என்றால், நான் நினைத்தேன் சில வேளை அந்த நட்சத்திரங்கள் இன்னும் நெருங்கி வருமாக இருந்தால் என்னுடைய தலையின் மீது விழுந்து விடுமோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு பூமியின் பக்கம் நெருக்கமாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு நடைபெற்ற அந்த இரவிலே நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி நெருங்கி வந்த அந்த காட்சியை நான் காண்டேன். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அவர்கள் குறிப்பிடுகிற போது சொல்லுகிறார்கள், நான் ஏனைய பெண்கள் தம்முடைய கருவிலே சிசுக்களை, குழந்தைகளை சுமந்திருக்கிற அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சிசுக்களை, குழந்தைகளை கருவிலே வைத்து சுமக்கிற அந்த 10 மாத காலம் என்பது எவ்வளவு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், பலகீனத்துக்கு மேல் பலகீனம். ஒரு தாயாக இருக்கிறவள் அந்த குழந்தையை சுமந்தெடுக்கிறார். ஒவ்வொரு தாய்மாரிடம் கேட்டால் அந்த பிள்ளைகளை சுமந்திருக்கக்கூடிய அந்த கற்ப காலம், அந்த 10 மாதங்களை நீங்கள் எப்படி கழித்தீர்கள் என்று கேட்டால் தெரியும் எவ்வளவு சிரமமான காலம். அதிலும் குறிப்பாக அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களின் பின்னர் ரூஹை ஊதியதன் பின்னர் அந்த குழந்தையுடைய துடிப்புகள் வயிற்றில் ஏற்படுகிற போது, அந்த குழந்தை தன்னுடைய கால்களை உதைக்கிற போது, ஒவ்வொரு உதைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அந்த தாயுடைய உடலிலே, அந்த தாயுடைய உடலுடைய அந்த உட்பகுதிகளிலே கருவறையில் ஏற்படக்கூடிய அந்த வலியுடைய தாக்கம், கண்ணியமானவர்களே, அந்த தாய்மார்கள் இரவிலே கூட ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்து அவர்கள் திடீரென்று விழித்தெழக்கூடிய இந்த இப்படியான நிலைமைகள் கூட பெற்றோர்களுக்கு, அந்த தாய்மார்களுக்கு ஏற்படுவது. எனவே அந்தளவு ஒரு தாய் தன்னுடைய சிசுவை, தன்னுடைய பிள்ளையை கருவிலே சுமந்திருக்கிற போது எப்படியான கஷ்டத்தை அந்த 10 மாதங்களும் உணர்வாளோ அப்படியான கஷ்டத்தை நான் உணரவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தையை பெற்றெடுக்குகிற போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஒரு குழந்தை 10 மாதம் பல தியாகங்களோடு, பல சிரமங்களோடு, பல கஷ்டங்களோடு சுமந்து
அதை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய அந்த பிரசவ வலி, பிரசவ வேதனை எவ்வளவு கடுமையானது. அந்த பிரசவ வேதனையும் நான் உணரவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், வகது வலத்துஹு மக்தூனன் மஸ்ரூரன், அதாவது என்னுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொப்புள் கொடி வெட்டப்பட்ட நிலையிலே நான் பெற்றெடுத்தேன் என்பதாக அந்த அம்மையார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தாயுடைய கருவிலிருந்து பிரித்தெடுக்கிற போதும் தாயோடு இணைக்கப்பட்டதாக அந்த தொப்புள் கொடி இருக்கிறது. வைத்தியர்கள் அதை வெட்டியெடுக்கிறார்கள். ஆனால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வருகிற போதும் அந்த தொப்புள் கொடி வெட்டப்பட்ட நிலையிலே வருகிறார்கள். இந்த நிலைமையிலே தான் நான் என்னுடைய அருமை குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தேன் என்பதாக அருமை தாயார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மேலும் சொல்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அவர்களுடைய தாயுடைய கருவிலிருந்து வெளியாகிய போது பூமியை நோக்கி முகங்குப்புற ஒரு சஜிதாவுடைய தோற்றத்திலே, அல்லாஹுக்கு சிரம்பணியக்கூடிய ஒரு தோற்றத்திலே தான் அவர்கள் பூமியிலே வந்தார்கள். அவர்கள் பூமியிலே பறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய 2 கைகளும் பொத்தப்பட்டு அவர்களுடைய கலிமாவுடைய அந்த ஆட்காட்டி விரல் மாத்திரம் வானத்தை நோக்கி அல்லாஹுவை புகழ்வது போல் ஒரு சூரத்திலே அமைப்பிலே இருந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். இவைகளெல்லாம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிலே ஏற்பட்ட அந்த நிலைமைகள், அந்த காட்சிகள், சம்பவங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிரிலும் மேலான அன்பு நபியுடைய பெயர்கள் என்ன? அந்த பெயர்களில் நாம் எத்தனை பெயர்களை நாம் மனனம் செய்து வைத்திருக்கிறோம்? அந்த பெயர்களில் எத்தனை பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? இன்று நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வளர்ந்து வரக்கூடிய அந்த இளைய தலைமுறையினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய பிறப்பில் ஏற்பட்ட ஆச்சரியமான சம்பவங்கள், அவர்களுடைய பெயர்கள், எத்தனை பெயர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இப்படியான பெயர்களை அவர்களுக்கு கொடுத்தான் என்று இப்படியான விடயங்கள் நம்முடைய இளைய தலைமுறையினர்கள் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னலி அஸ்மா, எனக்கு பல பெயர்கள் இருக்கிறன. அன முஹம்மத் வ அன அஹ்மத் வ அன அல் மாஹி அல்லதி யம்ஹுல்லாஹு பி அல் குஃப்ர, என்னுடைய பேர் முஹம்மதாக இருக்கிறது, என்னுடைய பேர் அஹ்மதாக இருக்கிறது, என்னுடைய பேர் அல் மாஹி என்றால் அழிக்கக்கூடியவர் என்றால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யம்ஹுல்லாஹு பி அல் குஃப்ர, அல்லாஹு தஆலா என்னின் மூலமாக குஃப்ர் என்று சொல்லுகிற மோசமான இறை நிராகரிப்பு கொள்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குஃப்ரை என்னின் மூலமாகத்தான் அழிப்பான். எனவே குஃப்ரை அழிக்கக்கூடிய ஒருவர் என்ற பெயரும் எனக்கு இருக்கிறது. வானல் ஹாஷிர் அல்லதி யுஹ்ஷரு நாசு அலா ஃபதமைய, மேலும் நான் ஒரு ஹாஷிராக மக்களை எழுப்பக்கூடியவனாக என்றால் என்னுடைய காலடியிலே தான் நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் 2வது சூர் ஊறப்பட்டதன் பிற்பாடு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். எனவே மக்களை எழுப்பக்கூடியவன் நான் என்ற பெயரும் எனக்கு இருக்கிறது. வானல் ஆகிப் அல்லதி லைஸ பஅதஹு அஹத், நானே முடிவானவராக கடைசியானவராக இருக்கிறேன், எனக்கு பின்னால் எந்த நபிமார்களும் வர முடியாது, எனவே என்னுடைய பேர் ஆகிபாகவும் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகத் சம்மாஹு அல்லாஹு ரഊஃபன் ரஹீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரഊஃபன் ரஹீமா என்ற அன்பானவர், மக்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர் வைத்ததாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெயர்கள் சம்பந்தமாக இன்னும் பல பெயர்கள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபாதர் ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மாலிகி மத்ஹபுடைய மிக பிரபலமான ஒரு அறிஞர், ஒரு இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெயர்களை, எந்த பெயர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைத்திருக்கிறானோ அந்த பெயர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கிறான். எப்படி பாதுகாத்திருக்கிறான் என்றால், இந்த பெயர்களை இவர்களுக்கு முன்னர் யாருக்குமே இந்த பெயர்கள் வைக்கப்படவில்லை. முஹம்மதாக இருக்கலாம், அஹ்மதாக இருக்கலாம், மாஹியாக இருக்கலாம், அல் ஹாஷிராக இருக்கலாம், அல் ஆகிபாக இருக்கலாம், அதற்கு பின்னால் இன்னும் பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களாக இருக்கலாம். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னர் இந்த பெயர்களை கொண்டு யாருக்கும் பெயர் வைக்கப்படவில்லை. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்களை பாதுகாத்திருக்கிறான். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்களில் மிக முக்கியமான பிரபல்யமான பெயர் தான் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய பெயர். இந்த முஹம்மது என்ற பெயரை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு மிக நெருக்கமான, அவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு மிக நெருக்கமாக இருக்கிற, சமீபமாக இருக்கிற கால பகுதியிலே சில பாதிரியமார்கள், கிறிஸ்துவ பாதிரிமார்கள், அதே போன்று குறிபார்க்கக்கூடியவர்கள் சிலருடைய தகவல், அவர்கள் சொன்னார்கள், இந்த காலத்திலே, இந்த ஜமானிலே ஒரு நபி வரப்போகிறார், அவருடைய பேர் முஹம்மதாக இருக்கிறது என்ற செய்தியை
கிறிஸ்துவ பாதிரிகளும் குறி சொல்லக்கூடியவர்களும் மக்களுக்கு மத்தியிலே பரப்ப ஆரம்பித்தார்கள். எனவே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆசைப்பட்டார்கள், என்னுடைய பிள்ளைக்கு அந்த நபித்துவம் கிடைக்க வேண்டும், அவர் முஹம்மது என்ற நபியாக வர வேண்டும் என்ற ஒரு ஆதரவோடு முஹம்மது என்ற பெயரை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அந்த பெயரை வைத்தார்களே தவிர நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லா பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன்னர் மற்றவர்கள் வைப்பதை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரை பாதுகாத்தது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறான்? நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் இருக்கிற உறுப்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். வேற எந்த நபிமார்களுடைய உறுப்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையை பற்றி, அவர்களுடைய நாவை பற்றி, அவர்களுடைய உள்ளத்தை பற்றி, அவர்களுடைய முதுகை பற்றி, இப்படியாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுப்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி பேசுகிற போது, அவர்களை குர்ஆனிலே அழைக்கிற போது, எந்த சந்தர்ப்பத்திலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நாங்கள் புரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கும் யா முஹம்மத் யா அஹ்மத் என்று நேரடியாக பெயர் கூறி அழைக்கவில்லை. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் நபிமார்கள் பலர்களுடைய சம்பவங்களை பேசுகிறான். எல்லா நபிமார்களை பற்றி பேசுகிற போது நேரடியாக டைரக்டாக அவர்களுடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா மூசா, யா ஈசா, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் அவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறான். ஆனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கூப்பிடுகிற அழைக்கிற விதத்தையே மாற்றுகிறான். யா ஐயுஹன் நபி, ஏ அருமையான அன்பான நபியே, அல்லது யா ஐயுஹர் ரசூல், ரிசாலத் என்ற தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதரே, அல்லது யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான 4 வார்த்தைகளை கொண்டுதான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியாக கண்ணியப்படுத்தப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நாங்கள் இருக்கிறோம். அந்த அன்பு நபியுடைய சீராக்கள் மக்கள் மயப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அன்பு நபிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது அவர்களை நாம் நேசிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றும்படி நபியை நீங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள். எனவே நமக்கு அல்லாஹுடைய மஹப்பத் வேண்டுமாக இருந்தால், அல்லாஹுடைய நேசம் வேண்டுமாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள், சொல் செயல் அங்கீகாரங்கள் நம்முடைய எல்லா நிலைமைகளும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஏத்தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்விலே இருக்கிறது உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம், அவர்கள் வஃபாத்தாகி மாதத்தில் இருக்கிறோம். அவர்களுடைய ஷமாயில்கள், நேர்முக வர்ணனைகள், புகழாரங்கள், அவருடைய உடல் ரீதியான அந்த தன்மைகள், படை கோலங்கள், அவர்களுடைய அஹ்லாக்கள், குணாதிசயங்கள், பண்பாடுகள் சார்ந்த பல விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் தொடர்ச்சியாக பயான் செய்யப்பட இருக்கிறது. எனவே முழுமையாக அந்த 12 நாளுடைய பயானுடைய நிகழ்வுகளை பங்கேற்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக விளங்கி, அவர்களை நேசித்து, அவருடைய சுன்னாக்களை நம்முடைய உடலிலே உயிரிருக்கும் காலமெல்லாம் பின்பற்றி, நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஹவுதுல் கௌசர் என்று சொல்லுகிற நீர் தடாகத்தில் அவர்களுடைய முபாரக்கான கையினால் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு